Disclaimer: the channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose, learning purpose only. KL 3-digit chart. KL 3-digit chart. 3 fakes 25 கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் இதில் ஃபுல்லாக எல்லாம் ஃபாலோயிங் நம்பர் தான். ஓகேங்களா? டேட்டு நம்ம நாளைக்கு டேட்டுக்குனால அதை கொடுத்துருக்கு. பட் ஆனால் இது முழுக்க எல்லாம் ஃபாலோயிங் நம்பர் மட்டும்தான் இதில் சார்ட்டில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சார்ட்டோட கான்செப்ட் நான் ஆல்ரெடி எல்லாம் சொல்லியாச்சு. டோட்டல்னால் ஒன்றுமே இல்லை, 3 நம்பர் கூட்டினா இதுதான் டோட்டல். இன்றைக்கி 290 வந்திருக்குது. 9 + 2 கூட்டினா 9, 10, 11 அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். பாருங்க, போன வீக்கில் 12, 11 பார்த்தீங்கன்னா அழகாக வந்திருக்குது. இங்கே போய் 11 பக்கத்தில் தான் 11 இங்கெங்கேயும் அடிச்சிருக்குது. அதுலேருந்து பக்கத்தில் இங்கே. ஸோ இங்கே பாருங்கள், நேரத்துக்கு இங்கே வந்துச்சு 7, இங்கே 12. அப்போ இது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வரப்போகிறாங்க வரிசையாக ஒவ்வொரு நம்பராக. அது எங்கே அடிக்க போகுது, இங்கே அடிக்க போதா, இங்கே அடிக்க போதா, அதுதான் கேமு. ஸோ இங்கே இருக்க நம்பர் தெரியும்னா உங்களுக்கு சார்ட் இருக்கணும். சார்ட் வேணுங்கிறவங்க விருப்பங்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிட்டு அது டவுட்னாலும் எனக்கு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சார்ட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 1 மந்த்து நான் சார்ட் அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இல்லை ஃபாலோயிங் நம்பர் வேணால் நான் சொல்கிறேன், வீடியோ டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன். இதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய மோஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபாலோயிங் நம்பர்னால் இது. அதனால் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன், இது வரும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. எப்பயுமே வந்துருச்சுன்னா நம்ம அடுத்த ஃபாலோயிங் நம்பருக்கு ஜம்ப் ஆயிடலாம். இது வந்து என்னோடய மெயினான ஃபாலோயிங் நம்பர் 1, 2. அடுத்து லேட்டஸ்ட்டாக எதுக்கு போகலான்னா ஃபாலோயிங் நம்பர்னால் இன்னைக்கு 11 வந்திருக்குது. நேற்றுக்கு 7, 16. போன வீக்கில் 12 இங்கே அடிச்சிருக்குது. இப்போ இதுக்கு பக்கத்தில் போயிருக்குது. அப்போ எத்தனை நாள் தள்ளி வந்திருக்குன்னு பாருங்களேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி பாருங்களேன் 7. அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7 நாளைக்கு முன்னாடி 6. இது 7, 8. அப்போ நாளைக்கு இது பக்கத்தில் போகுமா? வாய்ப்பு இருக்குதான்னு இப்படி பாருங்க. ஸோ சம்டைம்ஸ் இப்படி பக்கத்துலேயே வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 6, பக்கத்தில் 7. இங்கே பாருங்கள், இங்கே 12, 11. இப்போ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே 20 இருக்குது. அப்படின்னா 19 போகுங்களா, இல்லை 21 போகுங்களான்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குது, ஆனால் 21 நமக்கு இங்கே அடிச்சிருச்சு 3 நாளைக்கு முன்னாடியே. ஸோ 19 வேணும் வாய்ப்பு இருக்குது கைஸ். 19 இப்போ லாஸ்ட்டாக வந்து எத்தனை நாள் ஆச்சு? எனக்கு 19 வரல, ரொம்ப நாள் ஆச்சு, காணும். 19ங்கிற நம்பர் இதை எங்கெங்கேயும் அடிச்சிருக்குது. ஸோ 19க்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா 20 அடிச்சிருக்குது. இந்த கலரில் என்னென்னு தெரியும்ல? கலர்லாம் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு மந்த் டீல்ஸில் ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கோம். ஜூன் மந்த்துக்கு ஆரஞ்சு புதுசாக அடிக்க போகிறது. நெக்ஸ்ட்டு மே மந்த்துக்கு பிளாக்கில் மே மந்த் ரிசல்ட் இருக்குது. ஏப்ரலுக்கு ப்ளூவில் ஏப்ரல் மந்த்து, பச்சையில் மார்ச், ஃபெப்ரவரிக்கு மஞ்சள். ஓகேங்களா? இப்போ போன மந்த்து மேல் அடித்தது இங்கே ஒரே ஒரு நம்பர் அடிச்சிருக்கு காய்ஸ். ஸோ 19 போகிறதுக்கும் வாய்ப்பும் இருக்குது. ஸோ விட்டுறாதீங்க, இதுலேயும் போகலாம். எனக்கு தெரிஞ்சு டபுள்ஸ் போகலான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இல்லைனா இதுக்கு பக்கத்தில் இங்கே அடிக்கலாம். இல்லை இந்த ரெட்டு. நோட் திஸ் பாயிண்ட். இல்லை குரூப் போய் செக் பண்ணுங்கள். குரூப்னால் ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்க 27 டோட்டல் பிரித்து குரூப்பாக கொடுத்துருக்கேன். அதில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வருவாங்க. 0 குரூப்பில் 3 பேர் இருக்கிறாங்க. 0, 10, 20. 1ஆவது குரூப்பில் 1, 11, 21. 2ல் 2, 12, 22. அதில் போன மந்த் அடிச்சதில் வச்சு பாருங்களேன்.
போன மந்த் மே மாதத்தில் 0 குரூப்பில் மட்டும் ஒரு 20 1 2 3 4 5 10 வந்துருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா டோட்டலாக எங்கெங்கே ரிசல்ட் வருது இதுக்கு பக்கத்தில் போய் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அப்படி பண்ணுங்கள். இல்லைன்னா குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை சின்ன நம்பரை போடுங்க. சின்ன நம்பர்னால் இதுக்குள்ளே ஆடுங்க. மாதத்தில் இதில் ஒரு 0 to 10க்குள்ளே ஒரு இதுக்குள்ளே எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 நம்பர் வந்துடுங்க. ஒரு 10 நம்பர் 10 மாதத்துக்கு 30 நாள் 30 நாளில் இதில் 10 நம்பரா, மீதி 20 நாள் இங்கே ஒரு அந்த 11லேருந்து 20 வரைக்கும் இங்கே ஒரு 10 நம்பர் வரும் கைஸ். 20 நம்பர் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? அப்புறம் லாஸ்ட்டில் இங்கே ஒரு 4-5 நம்பரு, ஒரு 2-3 நம்பர் தான் இங்கே கம்மியாக தான் வரும். மீதி நம்பர் வந்து சென்டர்லேயே இல்லை ஃபஸ்ட்டில் வந்துடும். அவ்வளோதான். ஆனால் இப்படி போடுங்க. நான் இதுக்குள்ளே ஆடுங்க, இல்லை சென்டரில், இல்லைனா குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். குரூப்னால் 0 குரூப்னால் 0 10 20. 0 குரூப்பில் 3 பேர் இருக்கிறாங்களா, அதில் வந்து பாருங்க நமக்கு லக்கு இருந்தால் 10ல் மட்டும் 4 டைம் அடிச்சிருக்குது. இப்போ இந்த மந்த் வருமா? வரலாம், வராமையும் போகலாம். ஏன்னா போன மந்த் நிறைய நம்பர் கொடுத்துருச்சு. அடுத்து 1வது குரூப்பில் பாருங்கள், இந்த மந்த் 11 இறங்கிடுச்சு. இன்னொரு 11 போகும் காய்ஸ். இதுக்கு மேலேயே கூட ட்ரை பண்ணுங்கள். சொல்ல முடியாது. இதையே திருப்பி 920 வைக்கலாம், இல்லை 209 வைக்கலாம். ஏன்னா எப்படி வேணால் அடிக்குதுல்ல. ஆனால் இப்படி இந்த மாதிரி வர மாதிரி இருந்தால் லாஸ்ட்டில் வரும். இந்த மந்த்து ஜூனில் கடைசியில் இந்த மாதிரி வரும். ஏன்னா செக் பண்ணி பாருங்களேன், அடித்த நம்பரே திருப்பி அடிக்கும். ஆனால் அது மாற்றி ரிவர்ஸில் அடிக்கும். ஸோ நான் செக் பண்ணி பார்த்ததில், ஏன்னா அந்த நம்பர் நமக்கு ஆல்ரெடி ஒவ்வொரு நம்பர் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கோம். அந்த மந்த் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 4-5 நாள் கழிச்சு. அதுக்கடுத்து மந்த் எண்டில் கடைசியில் அது அதே நம்பரு கொஞ்சம் மாற்றி வந்திருக்கும், ரிவர்ஸ் அடிச்சிருக்கோம். இப்போ 290 அடிச்சிருக்குன்னா 9220 இப்படி அடிச்சு வச்சுருக்கோம். இப்படி அடித்தா புது நம்பரு, 290னா அது பழைய நம்பர். அவ்வளோதான். அதனால் மாற்றி அடித்தா அந்த மிஷினுக்கு புது நம்பர், மிஷின் கொடுக்குறது புது நம்பர். ஆனால் நமக்கு அது பழைய நம்பர் தான், நமக்கு அடித்த நம்பர் தான், அதை மட்டும் ரிவர்ஸ் பண்ணி அடிக்குது. அதனால் இப்படியும் பார்த்து வச்சுக்கோங்க. அதனால் 11 போயிடுச்சு, இன்னொரு 11 போகலாம், தென் 1 போகலாம் கைஸ். அதான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். 1 ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்ன 1 ஃபாலோ பண்ணுறேன்னா, 1ல் 1 11 21 3 குரூப் இருக்கா. அதில் 1னா எங்கே இருக்குது? 1 இங்கே இருக்குது. 11னா இங்கே இருக்குது. இந்த மேலே அடிக்கலாம், கீழே அடிக்கலாம், வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி அப்படியே வரிசையாக இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணணும். என்னென்ன நம்பர் அடிச்சிருக்குன்னு பார்த்து ஒரு கன்க்ளூஷன் வந்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ சார்ட் வேணுங்கிறவங்க விருப்பம் இருக்கட்டும், அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கோங்க. சார்ட்டோட ப்ரைஸ் 1000 ருபீஸ். ஸோ விருப்பம் இருக்கும் சார்ட்டு பே பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஃபாலோயிங் நம்பர் வேணுங்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபாலோயிங் நம்பர் கொடுப்பேன். ஓகேங்களா? இல்லை ஆல் போர்டு வேணுங்கிறவங்க ஆல் போர்டுக்கு செட்டுக்கு 2 நம்பர் கொடுப்பேன். ஆல் போர்டில் அது பாஸ் ஆகலாம், பாஸ் ஆகாட்டியும் போகலாம். மினிமம் நான் ட்ரை பண்ணி ஒரு 30 நாளில் 5 நாள் பாஸ் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? பாதிக்கு பாதி. இது வேணுங்கிற விரும்புகிறேங்கிறங்க அதே தான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இது வேணுங்கிறாங்க, இது அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கிங்க. இதுக்கு 30 நாளைக்கு இது கொடுத்துருவேன். சார்ட் வேணுங்கிறவங்க சார்ட் வாங்கிக்கோங்க. இது வேணுங்கிறவங்க விரும்புகிறவங்க இது பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்டில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.